வணக்கம். நான் உங்கள் மோகனா. 30/8/2025 சனிக்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திகள். புதிய இயக்குநர்களுக்கு ஆர்.கே. செல்வமணி அறிவுரை. முதல் படத்திலேயே லாபத்தை யோசிக்காதீர்கள். மகேஷ் செல்வராஜ் தயாரித்து எஸ். ஷாம் இயக்கத்தில் தேவிகா, சதீஷ், ஆகாஷ், பிரேம்குமார், பாடவா கோபி உள்ளிட்டோர் நடித்துள்ள யோ லோ என்ற படம் விரைவில் திரைக்கு வருகிறது. சென்னையில் நடந்த படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது, தற்போதைய சூழலில் படங்கள் எடுப்பதை காட்டிலும் படங்களை திரையிட தியேட்டர்கள் கிடைப்பது தான் பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. அதேவேளை புதிதாக வரும் இயக்குனர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நடிகர் பாடவா கோபி 7 வருடங்களுக்கு முன்பு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி ஒரு படத்தை ஆரம்பித்தார். ஆனாலும் அந்த படத்தின் டைரக்டர் எல்லாம் லாபமும் தனக்கே வர வேண்டும் என்று நினைத்தார். இதனால் 7 ஆண்டுகளாக அந்த படைப்பு வெளிவராமலேயே இருக்கிறது. இயக்குநர்கள் முதல் படத்திலேயே லாபம் என்ற நோக்கில் யோசிக்கவோ சிந்திக்கவோ கூடாது. உங்களை நம்பி பணம் போட வரும் தயாரிப்பாளர்களை மதித்து அனுசரியுங்கள். அப்போதுதான் உங்கள் 2வது படத்தில் இருந்து முன்னேற்றம் தொடங்கும் என்றார். அடுத்தது பாருங்க, விஷால் அவர்கள் தாய் தன்சிகா நிச்சயதார்த்தம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷாலும் முன்னணி நடிகையான ஷாய் தன்சிகாவும் காதலித்து வந்தனர். இவர்களது திருமண நிச்சயதார்த்தம் சென்னையில் நேற்று நடந்தது. இதில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் நிச்சயதார்த்த புகைப்படங்களை விஷால் தனது சமூக வலைதளங்களை பக்கத்தில் பகிர்ந்தார். இவரது திருமண தேதி பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. விஷால் அவர்களும் தாய் தன்சிகா ஜோடிக்கு திரையுலகிலும் ரசிகர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். விவாகரத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த கோவிந்தா. இந்திய சினிமாவின் சீனியர் நடிகரான கோவிந்தா கடந்த 1987ஆம் ஆண்டு சுனிதா ஜாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஒரு குழந்தை பிறந்த பின்னர் தான் இருவரின் திருமணமும் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. இதற்கிடையில் கோவிந்தாவும் சுனிதாவும் பிரிந்து வாழ்வதாகவும் இவருவரும் விவாகரத்து செய்ய மும்பாய் குடும்ப நல கோர்ட் நாடி இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலில் உண்மை இல்லை என்று அவர்களது வக்கீல் லலித் என்பவர் சமீபத்தில் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் கோவிந்தாவும் சுனிதாவும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டனர். விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே ஒன்றாக வந்திருக்கிறோம், எங்களுக்கு எந்த சர்ச்சையும் கிடையாது என்று அப்போது அவர்கள் தெரிவித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். சினிமாவை விட்டு விலகியது ஏன்? கமலினி முகர்ஷி. வேட்டையாடு விளையாடு படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களை கவர்ந்தவர் கமலினி முகர்ஷி. காதல்னா சும்மா இல்லை, இரவி படங்களிலும் நடித்துள்ளார். மலையாளம், தெலுங்கு மொழிகளிலும் படங்கள் நடித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு வெளியான கோவிந்துரு ஆண்ட்ரி வாடிலே படத்துக்கு பிறகு தெலுங்கில் நடிப்பதில்லை என்ற முடிவுக்கு கமலினி முகர்ஜி வந்தார். தேடி வந்த தெலுங்கு பட வாய்ப்புகளையும் நிராகரித்தார். 2016இல் புலிமுருகன் படத்துக்கு பிறகு அவர் சினிமாவில் இருந்து ஒதுங்கிவிட்டார். சினிமாவில் இருந்து விலகியது ஏன் என்பது குறித்து கமலினி முகர்ஜி கூறும்போது, கோவிந்துரு அண்டாரி வாடிலே படம் நல்ல படம் என்றாலும் அந்த படத்தில் எனது கதாபாத்திரம் சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்பது பெரும் குறையாகவே இருந்து வருகிறது. இதை நான் வெளிப்படுத்தும் சூழலில் என்னிடம் கூறிய அறிவுரை ஒரு கட்டளையாகவே இருந்தது. அதனை ஏற்க என் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதேபோல் இதர மொழிகளிலும் எனக்கு ஒருவிதமான சங்கடங்கள் இருந்ததை உணர முடிந்தது. எனவே சினிமா நமக்கு ஒத்து வராது என ஒதுங்கிவிட்டேன் என்றார். அடுத்தது, பெரிய தொகைக்கு சொகுசு வீட்டை விற்ற சோனு சூட். தென்னிந்திய சினிமாவில் மிரட்டல் வில்லனாக வலம் வருபவர் சோனு சூட். தமிழில் கள்ளழகர், மாஜ்னு, சாந்திரமுகி, ஓஸ்தி, தேவி, மதகராஜா போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். சோனு சூட் கொரோனா காலத்திலிருந்து மக்களுக்கு பலவிதங்களில் உதவி செய்து வருகிறார். அதனால் அவர் தினமும் வீட்டு வாசலில் உதவி கேட்டு மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள். இந்த நிலையில்
சோனு சூட் மும்பையில் இருந்து ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது வீட்டை ஒரு பெரிய தொகைக்கு விற்பனை செய்திருக்கிறார். 2012 5 கோடிக்கு வாங்கிய அந்த வீட்டை தற்போது 8.25 கோடிக்கும் அவர் விற்றுள்ளனர். இது பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கும் தொகை மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது லோகேஷ் கனகராஜ் ஜோடியாக மிர்னா மேனன். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் அவர் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார். கதை எழுதும் பணிகள் முடிந்து விரைவில் படப்பிடிப்பு பணிகள் தொடங்க இருக்கிறது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஜோடியாக மிர்னா மேனன் அவர்கள் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. மிர்னா மேனன் ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மருமகளாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் பாருங்க, இந்திரா படத்துக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. இத பாருங்க, தரமான த்ரில்லர் கதை என பாராட்டு. JSM மூவி புரொடக்ஷன்ஸ் மற்றும் எம்பரர் என்டர்டைன்மெண்ட் சார்பில் ஜாபர் ஜாதிக்கு இர்ஃபான் மாலிக் தயாரித்து சபரிஷ் நந்தா இயக்கியுள்ள புதிய படம் இந்திரா தரமணி. ராக்கி அஸ்வின்ஸ் ஜெயிலர் படங்களில் நடித்த வசந்த் ரவி கதாநாயகனாக நடித்துள்ளார். மெர்ரின் பிர்ஜாடா கதாநாயகியாக நடித்திருக்கிறார். அனிகா சுரேந்திரனின் கல்யாண்குமார் ராஜ்குமார் உள்பட பலர் நடித்துள்ளனர். உலகம் முழுவதும் கடந்த 22ஆம் தேதி திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்திரா படம் குறித்து இயக்குனர் சபரிஷ் நந்தா கூறியிருப்பதாவது: இந்திரா படம் ஒரு வித்தியாசமான களத்தில் சொல்லப்படும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை. போலீஸ் இன்ஸ்பெக்டரான வசந்த் ரவிக்கு பார்வை பறிபோகிறது. இதற்கிடையில் அவரது மனைவி கொடூரமாக கொல்லப்படுகிறார். கண் தெரியாத சூழலில் கொலையாளியாக வேட்டையாட செல்லும் வசந்த் ரவி பல திடுக்கிடும் அனுபவங்களை எதிர்கொள்கிறார். அது என்ன என்பதை கதை. இந்த படத்தின் முதுகெலும்பு வசந்த் ரவி தான். அபாரமான நடிப்பால் படத்தை தாங்கி பிடிக்கும் வசந்த் ரவி தனது மேம்பட்ட நடிப்பால் வியங்க வைக்கிறார். அழகாலும் திறமையாலும் மெர்ரின் பிர்ஜாடா கவருகிறார். சுனில், அனிகா சுரேந்திரனின் கல்யாண்குமார் ராஜ்குமார் உள்ளிட்டோரின் நடிப்பும் மிக ரசிக்க வைக்கிறது. பிரபு ராகவின் ஒளிப்பதிவும் அஜ்மல் தஸ்ஸினின் இசையும் படத்துக்கு பலமாக அமைந்துள்ளது. நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த படக்குழுவினர் உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக படம் இன்றைக்கு வெற்றி படமாக ரசிகர்கள் விரும்பும் படமாக மாறியுள்ளது. தரமான த்ரில்லர் கதை என விமர்சகர்களும் ரசிகர்களும் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ரசிகர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்னும் படம் பார்க்காத ரசிகர்கள் தியேட்டர்களுக்கு வந்து படத்தை பார்த்து ஆதரவு தர வேண்டுகிறோம் என்று இயக்குனர் சபரிஷ் நந்தா தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை சினிமா செய்தி இதோடு முடிகிறது. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மோகனா.